சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 18 மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. அவற்றில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்திருந்த தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பான 4 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டரங்கில் 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நவீன குளிரூட்டப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்தார். கொளத்தூரில் ரூபாய் 7.5 கோடியில் நீச்சல் குளம், முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கம் இவை இரண்டையும் துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடி முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டிய நிலையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரின் வீடு உட்பட சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அவரை அழைத்து சென்றும் தீவிர விசாரணை நடத்தினர். அவரது வீடு அருகே கிழித்து வீசப்பட்ட நிலையில் கிடந்த சில ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர். ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ தன்னிச்சையான அதிகாரமில்லை என்று தி இந்து நாளிதழ் திட்டவட்டமாக வெளியிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரம் தோட்டத்தில் இன்று நடைபெற்று வரும் பாமக நிர்வாகிகள் கூட்டத்திலும் கட்சியின் செயல் தலைவர் அன்புமணி பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியானது. சென்னை சவுகார்பேட்டை மற்றும் பாரிமுனையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான PK சேகர் பாபு வீதி வீதியாக சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த போது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வயிற்றெரிச்சலில் பேசும் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். பூந்தமல்லி அருகே நெடுஞ்சாலையில் வந்த கார் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவற்றில் வேகமாக மோதியது. மோதிய வேகத்தில் சட்டென்று கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை அருகே கணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் துக்கம் தாழாமல் மனைவி 2 குழந்தைகளோடு சேர்ந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிவுட் இயக்குனர் நிதிஷ் திவாரி இயக்கத்தில் ராமாயணம் கதை திரைப்படமாக உருவாகவிருக்கிறது. இப்படத்தை தயாரிப்பாளர் நமித் மல்ஹோத்ரா தயாரிக்கவிருக்கிறார். இந்நிலையில் AR ரஹ்மானும் ஹான்ஸ் சிம்மரும் ராமாயணம் கதைக்கு இசையமைக்கிறார்களா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. விசாகனை அழைத்து சென்ற அமலாக்கத்துறை 2வது நாளாக மீண்டும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளது. உச்சக்கட்ட சீசன் என்பதால் சேலம் சரகத்தில் உள்ள குடோன்கள் கடைகளுக்கு மாங்காய் வரத்து அதிகரித்துள்ளது. இன்னும் 1 மாதத்திற்கு மாங்காய் வரத்து நல்ல முறையில் இருக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தீவிரப்படுத்த பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் புதிதாய் 1,08,000 மாணவர்கள் சேர்க்கை நடந்துள்ளது. இலக்கை எட்டுமா பள்ளிக் கல்வித்துறை என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு ஆனைக்குடி பெருமாள்புரம் நடுத்தெருவை சேர்ந்த முத்து வயது 39 ஒரு சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் வள்ளியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வள்ளியூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு முத்து மீது வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். குற்றவாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பாலக்கோடு அருகே 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்ததால் விரக்தி அடைந்த மாணவி மாட்டுக்கொட்டகையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பேலார அள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் முருகேசன். கட்டிட மேஸ்திரியான இவருக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இளைய மகள் காசிகா வயது 15 அங்குள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் இருந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருவோணம் அருகே பிறந்த சில மணி நேரமான பெண் குழந்தையை துணிப்பையில் வைத்து வீசி சென்ற கல் நெஞ்சக்காரர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரையில் சரக்கு லாரி மோதி 10 மாடுகள் பலியாகின. அதிர்ச்சியில் 100 மாடுகள் தப்பி ஓடிவிட்டன. சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுபவர்கள் முதலில் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என ராஜேஷ் கண்ணன் IPS தெரிவித்துள்ளார். UPSC TNPSC குரூப் 1-2 தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஆனந்த விகடனும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியும் இணைந்து நாமக்கல்லில் ஒரு இலவச பயிற்சி முகாமை நடத்த திட்டமிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்ட கனிம வளத்துறையில் நடந்த கோடிக்கணக்கான வருவாய் இழப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வுக்கு பிறகு 2 மாவட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மற்றவர்கள் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டனர். சாலையின் தடுப்பை தாண்டி எதிர் திசையில் வந்த வேன் மீது பேருந்து மோதியுள்ளது. வேனில் பயணம் செய்த 8 வயது சிறுமி உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக வேளச்சேரி மார்க்கத்தில் இன்று மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்று இரவு 10 மணி முதல் மே 18 காலை 8 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. வேளச்சேரி சென்னை மார்க்கத்தில் இன்று 4 ரயில்கள், நாளை 13 ரயில்கள் முழுமையாக ரத்து என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் போக்சோ வழக்குகளில் கைதானவர்களில் நேற்றைய போக்சோ கொத்தனாருக்கு காப்பு போடப்பட்டது. திருச்செந்தூர் அமளிநகர் கடற்கரையில் நேற்று மதியம் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடல் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி கிடந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த திருச்செந்தூர் கடலோர போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.
ஒரே நேரத்தில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், அதர்வா ஆகியோர் நடிப்பில் உருவாகி வரும் படங்களை தயாரிப்பவரும் முதல்வர் ஸ்டாலினின் நெருங்கிய உறவினருமான ஆகாஷ் என்பவர் வீட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உளுந்தூர்பேட்டை அடுத்த சேந்தமங்கலம் SSV மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளனர். சென்னையை அடுத்த மாமல்லபுரம் திருவிடந்தையில் நடந்த சித்திரை முழுநிலவு பெருவிழா வன்னியர் இளைஞர் மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசியல் ரீதியாக கை கொடுக்குமா என்பது விவாத பொருளாகியுள்ளது. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியதை மறைத்து இந்திய பட்டியலின் இடஒதுக்கீட்டில் போட்டியிட்ட அதிமுக பெண் பேரூராட்சி தலைவரை தகுதி நீக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாளை விண்ணில் பாய்கிறது PSLV-C 61 ராக்கெட் நாளை விண்ணில் பாய்கிறது. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக PR கவாய் என்று அறியப்படும் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் பதவியேற்றுள்ளார். தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா பணி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அந்த இடத்துக்கு நீதிபதி PR கவாய் வந்துள்ளார். இவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியில் அமரும் 2வது தலித் என்பது குறிப்பிடத்தக்கது. 41 FIR-கள் சிக்கலுக்கு மேல் சிக்கல். டாஸ்மாக் வழக்கை முடிக்க பார்க்கிறதா அரசு என்ற கேள்வி எழும்பியுள்ளது. 2026 மட்டுமின்றி 2031 ஆண்டிலும் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறினார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 5 நாள் சுற்றுப்பயணமாக ஊட்டிக்கு வந்தார். இந்நிலையில் இந்தியா கூட்டணி பலவீனமாகியுள்ளது என்பது ப. சிதம்பரத்தின் தனிப்பட்ட கருத்து என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 499 மதிப்பெண் பெற்று பொள்ளாச்சி உடுமலையை சேர்ந்த மாணவ மாணவியர் சாதனை படைத்துள்ளனர். மாவட்டங்களில் செயல்படும் தாட்கோ அலுவலகங்களில் கடன் பெற விண்ணப்பிக்க செல்வோரை சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு செல்லுமாறு அதிகாரிகள் விரட்டி அடிப்பதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூரில் +1 தேர்வில் தோல்வியடைந்த மாணவி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். மாணவியின் உடலை பார்த்து அவரது பெற்றோர் கதறி அழுதது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. தங்கத்திற்கு அடுத்த இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஆசை வீடு. சாகரத்துக்குள்ள சொந்த வீடு வாங்கிடணும் என்கிற வாக்கியத்தை நமது வீடுகளில் அவ்வப்போது கேட்டிருப்போம். அந்த அளவுக்கு நம் அனைவருக்கும் சொந்த வீடு முக்கியம். அவ்வளவு முக்கியமான வீட்டை பெரும்பாலானவர்களால் கடன் இல்லாமல் வாங்க முடிவதில்லை. பலரும் வாங்கி கடன் போட்டுத்தான் வீடு வாங்குகிறார்கள். தற்போது கடன் வாங்கி ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய ஏற்ற சமயம் என்று கூறலாம். காரணம், இந்திய ரிசர்வ் வங்கி தனது ரெப்போ விகிதத்தை 0.5% குறைத்துள்ளது. இனியும் குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IPL போட்டியில் விளையாட 57 வெளிநாட்டு வீரர்கள் இந்தியாவிற்கு மீண்டும் வருகை தந்துள்ளனர். சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் தொடரில் பிரக்ஞானந்தா பட்டம் வென்றார். புதிய சாதனை படைத்த இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மோதல் காரணமாக IPL கிரிக்கெட் தொடர் பாதியில் நிறுத்தப்பட்டது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி திரும்பியுள்ள நிலையில் IPL தொடர் இன்று முதல் மீண்டும் தொடங்கியது. சமீப காலமாக தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து வந்தது. எனினும் வர்த்தக போர் பதற்றம் தணிந்த பிறகு தங்கத்தின் விலை சுமார் 7% இறங்கியுள்ளது. தங்கம் விலை குறையுமா என எதிர்பார்த்தவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புதான். ஆனால் தங்கத்துக்கு பாதகமாக ஒரு செய்தியும் வந்துள்ளது. செயற்கை தங்கத்தை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 69,760 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,720 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயில் வாட்டி வதைத்து வந்தது. தற்போது கோடை வெயில் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கியிருந்தாலும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியினை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரிதாக வெயில் பதிவாகவில்லை. இந்நிலையில் கோடை வெயில் முடிந்து தென்மேற்கு பருவமழை தொடங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காலையிலிருந்தே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.